பரணி தீபத்திற்கு 6300 பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து வகையான முன் அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மகாதீபத்திற்கு ஒரு 11600 பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தீபம் ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே கடந்த மாதம் 18ஆம் தேதி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கிரிவலப்பாதை ஆய்வு செய்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதைத் தொடர்ந்து அந்த மாவட்ட அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கிட்டத்தட்ட 3 முறை நேரடியாக கள ஆய்வும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கலந்தாய்வு கூட்டம் நடந்ததை அறிவீர்கள். அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் தலைமையில் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடந்ததை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நேற்றைக்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் இயக்குனர் சரவணவேல் ராஜ் அவர்கள் தலைமையிலே நியமிக்கப்பட்ட அந்த பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட 8 பேர் குழுவினர் 7, 8, 9 ஆகிய 3 நாட்களில் கள ஆய்வை மேற்கொண்டு நேற்றைக்கு அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக தலைமைச் செயலாளர் தலைமையிலே எங்களுடைய துறையினுடைய செயலாளர், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள், கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்கள் உள்ளடங்கிய குழுவினரோடு தலைமை செயலாளர் முன்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதிகமான மனிதர்களை மலையின் மீது ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது. அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார். நான் மேலே கொண்டு செல்லப்பட வேண்டிய பொருட்களை பார்த்தால் சுமார் 350 கிலோ எடையுள்ள திரிகளும் மற்ற பொருள்களும் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கின்றது. அதேபோல் முதல் நாளுக்கு தேவைப்படுகின்ற 40 டின் நெய், அதாவது ஒரு டின்னுக்கு 15 கிலோ என்றால் 600 கிலோ அளவுள்ள நெய்யை மேலே எடுத்து செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எடுத்து செல்பவர்களுக்கு வேண்டிய உணவு, மற்ற வசதிகள், அதேபோல் எடுத்து செல்லுகின்ற அவர்களோடு சேர்ந்து காவலிலே இருக்க வேண்டிய காவலர்கள், வனத்துறை அதிகாரிகள் உட்பட மனித சக்திகள் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ, எவ்வளவு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்களோ அதற்கேற்றார் போல்தான் பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த தீபத்திற்காக 4500 கிலோ நெய் ஆவினிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த அரசு இந்த தீப ஒளி திருநாளை முன்னிட்டு இது மாத்திரமல்ல, தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற 13 திருவிழாக்களிலும் இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அக்கறையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகின்றோம்.